வணக்கம். என்னுடைய பேர் நிரஞ்சன் நந்தகோபன். நான் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவன் தான். இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன். இந்த ஃபெரி சேவை தொடங்குறதுக்காக 2016ஆம் ஆண்டிலிருந்து நான் இதுக்கு இலங்கை அரசாங்கத்துடனும் இந்திய அரசாங்கத்துடனும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். பல தடைகள், பல அப்ரூவல்ஸ், அதாவது அனுமதிகளை கேட்டு கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக வேலை செய்து கடைசியாக இப்போ எங்களுக்கு இது கைகூடி வருது. எனக்கு இடது பக்கத்தில் இருக்கிறவர் எங்களுடைய நிறுவனத்தினுடைய இலங்கைக்கான வதிவிட இயக்குனர் மிஸ்டர் ஜெயசீலன். எனக்கு பக்கத்தில் வந்திருக்கிற அம்மா அவ எங்களுடைய விற்பனை முகவரனுடைய மெட்ரோ வாயேஜஸினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறார். நான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு அது வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் அதில் ஏதாவது அதை வச்சுக்கொண்டு நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது செய்யலாம். உங்களுக்கு இதை விட இந்த சேவை நாங்கள் 13ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். 13ஆம் தேதி நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய முதல் நாள் சேவை ஆரம்பமாகின்றது. காலையில் 8 மணிக்கு நாகப்பட்டினத்திலிருந்து வலிக்கிட்டு மத்தியானம் 12 மணிக்கு காங்கேசந்துறையை வந்தடைகிறதுக்கு எதிர்பார்க்குறோம். திரும்பி போகும்போது மத்தியானம் 2 மணிக்கு வலிக்கிட்டு 6 மணிக்கு நாகப்பட்டினத்தை போய் சேருவோம். அண்டு தான் எங்களுடைய ஒரு இது. இந்த பயணிகள் கப்பலில் 133 எக்கனாமிக் கிளாஸ் இருக்கும். அது கீழே டெக், உங்களுக்கு நான் இங்கே ப்ரொஜெக்ட் இல்லாதபடியாக காட்டிலாது லோவர் டெக்குன்னு சொல்கிறது. அதில் 133 பேர் இருப்பினம். மேலே அப்பர் டெக்கில் கிட்டத்தட்ட 27 பேர் இருப்பினம். அது இப்போ நீங்கள் அதை நான் ப்ரீமியம் எக்கனாமிக் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன். அது கொஞ்சம் கதிரைகள் எல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் மற்றது மேலே அந்த மேல் தட்டில் வாரபடியாக அதுக்கு ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் வச்சுருக்கிறோம் நாங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய ஊக்குவிப்பு நிறைய இருக்குது எங்களுக்கு. இதில் முறையாக சொல்ல வழிக்கிட்டால் முதல்ல இந்த சேவை காங்கேசந்துறையிலிருந்து காரைக்காலுக்கு தான் நாங்கள் தொடங்குறதா 2016 வேலை செய்து கொண்டிருந்த நாங்கள். அதுக்கு பிறகு அந்த காரைக்கால் துறைமுகம் தனியார் துறையிட்ட ஒப்படைக்கப்பட்டு அந்த நிர்வாகத்தினர் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் தந்து கொண்டிருந்தவையல். ஆனால் பிறகு பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டைமில் அந்த கம்பெனி திவாலாகிவிட்டது. அதாவது நட்டத்தில் போய் அதை அவங்க கைவிடுற நிலைமைக்கு வந்துட்டது. பிறகு இந்திய அரசாங்கம் அந்த துறைமுகத்தை அதானிகிட்ட கொடுத்துட்டோம். அதானி ஆக்கள் அந்த நிர்வாகத்தோடு நான் பேசின போது அவியல் அது கூட பல்காகோன்னு சொல்கிறது. பல்காகோண்டா இப்போ நிலக்கரி அப்படி வேறு வேறு சாமான்கள் கண்டெய்னரில் கொண்டு போகாமல் கப்பல் லோடுகளில் கொண்டு வரவியல். இப்போ அதில் அவியலுண்ட சிந்தனை என்னென்னா இது பயணிகளுக்கு சிரமமாக இருக்குமென்ற ஒரு தகவலில் அவியலுங்களை இதை நீங்கள் வேறு எங்கேயாவது ஆப்ரேட் பண்ணுங்க, இங்கே இயக்காதீங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் அதை கைவிட்டுட்டு இருக்கேக்கில் தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதை எப்படியாவது இயக்கணும் என்று சொல்லி முயற்சி எடுத்து நாகப்பட்டினம், கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரோட்டால் வந்தீங்கன்னா ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே நாகப்பட்டினம் போர்ட் வந்துடும். இந்த நாகப்பட்டினம் போர்ட்டுன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் இருந்து இயங்கின ஒரு துறைமுகம். ஆனால் அது எப்போ வரைக்கும் இயங்கி இருக்குதுண்டா 80கள் வரைக்கும் இயங்கின ஒரு துறைமுகம். ஆனால் 80களுக்கு பிறகு அந்த துறைமுகத்தை எல்லோரும் கைவிட்டுட்டோம். ஒன்று இலங்கையில் நடந்த போகிற நிலைமையால் அந்த துறைமுகத்தை எல்லோரும் கைவிட்டுட்டோம். என்னடா இந்த முந்தி உங்களுக்கு தெரியுமோ தெரியல, ராமேஸ்வரம் தலைமன்னாருக்கிடையே நடைபெற்ற ராமானுஜமண்ட கப்பல் நாகப்பட்டினத்திலிருந்து வலிக்கிட்டு கோலாலம்பூர் சிங்கப்பூருக்கெல்லாம் போய் வந்தது. ஆனால் பிறகு அந்த கப்பல் இல்லையன்ற உடனே இந்த துறைமுகம் கைவிடப்பட்டு மீன்பிடி துறைமுகமாக மாத்திரம்தான் செயல்பட்டு வந்தது. பிறகு இப்போ இந்த
போன வருஷம் ஜூலை மாதம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு இந்த துறைமுகத்திலிருந்து நாங்கள் இதை தொடங்க போகிறோம்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்தை அது என்னென்னா மைனர் போர்ட்ஸ்ன்னு சொல்லுது, சிறு துறைமுகங்கள் வந்து மத்திய அரசாங்கத்திட்ட இல்லை, மாநில அரசாங்கத்திட்ட தான் இந்த துறைமுகங்கள் நிர்வாகத்தில் இருக்குது, இந்த நாகப்பட்டினம் துறைமுகம். அதனால் அவையில் என்ன செய்தவையில்னா தமிழ்நாடு அரசாங்கத்தோட கதை கேட்கல, அவையில்கிட்ட தங்கள்கிட்ட நிதி வளம் இல்லைன்னு சொல்லி சொன்னவையல் இதை ஒரு பயணிகள் முனையமாக மாற்றுறதுக்கு. அந்த நிலைமையில் தான் மத்திய அரசாங்கம் சொல்லிச்சுது, நாங்கள் இதுக்கு தேவையான காசை தாரம், நீங்கள் இதை பயணிகள் முனைவமாக துறைமுகமாக மாற்றுங்கொண்டு. உடனடியாக எங்களுடைய இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெயசங்கர் வந்து உடனடியாக இந்திய காசுக்கு 8.2 crore, அதாவது இலங்கை காசுக்கு சொல்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட 250 கோடி காசை கொடுத்து உடனடியாக அதை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கிறான். உடனேவியல் தமிழ்நாடு அரசாங்கமும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த துறைமுகத்தை அங்கே ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு அரிசி களஞ்சிய சாலை இருந்தது, நெல் களஞ்சிய சாலை இருந்தது. அந்த களஞ்சிய சாலை பில்டிங்கை உடனடியாக ஒரு பயணிகள் மூலயமா மாற்றிருக்கணும். இப்போ மாற்றி இப்போ அது வந்து போன நவம்பர் மாதம் இந்த படகு சேவை பயணிகள் கப்பல் சேவை தொடங்கின போது தயாராக இருந்தது. அதுக்கு பிறகு மழைக்காலம் வந்தபடியாக தொடர்ந்து இந்திய அரசாங்கத்தினால் அந்த சேவையை நடத்த முடியவில்லை. இப்போ எங்கள்கிட்ட அதுக்கு பிறகு அந்த நேரத்திலேயே எங்கள்கிட்ட கேள்வி பத்திரம் கேட்டிருந்தவியல். அதில் என்னுடைய நிறுவனம், அதாவது இன்ஸ்ரீ ஃபெரி சர்வீசஸ் நிறுவனம் வந்து அதுக்குண்டான தெரிவு செய்யப்பட்டது. அந்த யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவையை செய்கிறதுக்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட்டோம். அந்த சேவைக்கு இப்போ இடையில் வேறு சில தடங்கல்கள் இதுகள் எல்லாம் இருந்தது. இதுக்குள்ள இன்னொன்றையும் நான் சொல்லணும், இந்த சேவை தொடங்க போகிறோம்னு சொன்ன உடனே இலங்கை அரசாங்கமும் இங்கே அந்த நேரத்தில் இந்த பயணிகள் முனையம் காங்கேசந்துறையில் இருக்கே இல்லை, அவையெல்லாம் பெரிய நிதியை முதலீடு செய்கிறதுக்கு தயாராக இருக்கே இல்லை. பிறகு நீங்கள் அது கேள்விப்பட்டீங்களோ தெரியலை, இலங்கையினுடைய கப்பல் படை ஆக்களை வச்சுத்தான் இந்த காங்கேசந்துறை துறைமுகத்தை கட்டினவையல் கட்டி தயாராக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் 2023 ஏப்ரல் மாதமே இது தயாராக இருந்தது. பிறகு நாங்கள் நவம்பர் மாதம் அது தொடர்ந்து செய்யணும். நான் இதில் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் முழு முனைப்போட 2 பகுதியிலையும் இருக்கக்கூடிய மக்களினுடைய போக்குவரத்தை இலகுவாக்கணும், 2 பக்கத்திலையும் இருக்கிற மக்களுடைய நெருங்கிய தொடர்பாடல் வரணுமென்ற ஒரு முக்கியமான நோக்கத்தில் இந்த படகு சேவையை எப்படியாவது தொடங்கணுமென்று முனைப்போடு இருக்கிறோம். அடுத்ததாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இதில் வந்து கட்டணங்கள் விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கட்டண விவரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்களுடைய கட்டணம் வந்து $50. இப்போ இன்றைக்கு 300 ரூபா படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 15,000 ரூபா தான் நாங்கள் ஒரு வழி கட்டணத்துக்கு எடுக்கிறோம். நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசந்துறைக்கு வந்தாலும் $50 தான், காங்கேசந்துறையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு போனாலும் $50. ஆனால் இதுக்கு மேலே வந்து அரசாங்கத்தினுடைய சில கட்டணங்கள் அதில் வருது. இப்போ இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரையில் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதின்படி $5 எங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணிவினோம் ஒரு பயணிகிட்ட. இந்த பயணிகளை அந்த முனையத்தை யூஸ் பண்ணுறதுக்காக இலங்கை அரசாங்கம் அதை எப்படி சொல்லினோம்னா டிபார்ச்சர் டேக்ஸ்ன்ற ஒரு இதை போட்டு செய்யணும். அதுக்கு வந்து $5 சார்ஜ் பண்ணினோம். அந்த $5 நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,500 ரூபா. அப்போ உங்களோட டிக்கெட் காசு வந்து 16,500 ரூபா தான் யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேசந்துறையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு போகிறதுக்கு. நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வர்றதுக்கு எங்களுடைய $50க்கு மேலே அங்கே ஜிஎஸ்டி வரியண்ட் ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ 18% இந்திய அரசாங்கம் கப்பல் பயணிகள் சேவைக்காக சார்ஜ் பண்ணினோம். அது வந்து அறவிடினம். அது வந்து
நீங்கள் பார்த்தீங்கன்னா $9 வரும் உங்களுக்கு. 9 300 படி பார்த்தீங்கன்னா 2700. அப்போ 2 பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து இங்கே வர்ற பயணிகள் வந்து 17,700 உங்களுக்கு வரும். நாகப்பட்டினத்திலேருந்து காங்கேசன்துறைக்கு வாரத்துக்கு இலங்கை காசு 17,700. காங்கேசன்துறையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு 16,500. இதுதான் எங்களுடைய கட்டணம். இதை விட இன்னொரு சின்ன கட்டணம் ஒன்று வருது. அது எங்களுக்கு முந்தின நாள் தான் எங்களுக்கு அதை அறிவிச்சவியல் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தமிழ்நாடு மேரிடைம் போர்ட் இந்தியா காசுக்கு $40. அந்த நாகப்பட்டினம் துறைமுகத்தை பயன்படுத்துகிறார்களுக்கு $40 சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு. இப்போ $40 சொல்லிச்சினோம்னா இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட $120 எக்ஸ்ட்ராவாக வரும். 2 பேருக்கும் மறுபடியும் அதாவது வந்து நாகப்பட்டினத்தில் துறைமுகத்தை பாவித்து இலங்கைக்கு வாராக்களுக்கு $40, நாகப்பட்டினத்துக்கு போய் சேர்ற ஆக்களுக்கு $40. இதுதான் அவையினுடைய சார்ஜஸ். அப்போ இந்த இந்தியா காசு $40 இலங்கை காசு கிட்டத்தட்ட $150. 3 தடவை பார்த்தோம்னா $120 அல்லது $160. அது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்து இருக்குது. இது வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா $35,000 நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு வந்துடலாம் இலங்கை காசின்படி. இதை விட நாங்கள் இன்னொரு விஷயம் செய்கிறோம். உங்களுக்கு அந்த ப்ரீமியம் எக்கனாமிக் கிளாஸ்ன்னு சொல்லி சொன்னான் உங்களுக்கு. அது வந்து $75 நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். $75 போகிறதுக்கு, $75 வாரத்துக்கு. மற்ற வரிகள் எல்லாம் தனி. அது இதே வரி தான் வரும் உங்களுக்கு. $5 வந்து உங்களுக்கு காங்கேசன்துறையிலேருந்து நாகப்பட்டினம் வாரத்துக்கு, நாகப்பட்டினத்திலேருந்து இங்கே வாரத்துக்கு அவை இந்த 18% GST வரும். ப்ளஸ் இந்த இந்திய ரூபாயில் $40 ஒரு பயணிகளுக்கு அறவிடப்படும் நாகப்பட்டினம் துறைமுகத்தை பாவிக்கிறது. எம்பாகேஷன் அண்ட் டிஸ்எம்பாகேஷன் சார்ஜஸ் $40. இது எல்லாத்தையும் நீங்கள் மற்றது இன்னொன்று நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா 60 கிலோ நாங்கள் ஒவ்வொரு பயணிகளுக்கும் கொடுக்குறோம். இங்கேருந்து போனாலும் சரி, காங்கேசன்துறையிலேருந்து போனாலும் சரி, நாகப்பட்டினத்திலேருந்து வந்தாலும் சரி 60 கிலோ தருவினோம். ஆனால் 60 கிலோவுக்கு மேலே கொண்டு வரதை எங்களுடைய நிறுவனம் முழுக்க தவிர்க்க சொல்கிறோம். நாங்கள் என்ன காரணம்னு சொன்னால் இந்திய சுங்க சட்டத்தின்படி 60 கிலோவுக்கு மேலே நீங்கள் அந்த பொருட்கள் அல்லது ஏதாவது கொண்டு வந்தீங்களா அது வந்து வர்த்தக சரக்காக கொள்ளப்படும். அதாவது வந்து கமர்ஷியல் கமாடிட்டியாக ட்ரீட் பண்ணுவினோம். அதுக்குண்டான பெர்மிஷன்கள், டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் கூட. அதனால் நாங்கள் அதுக்கு ஃபைன்ஸும் கூட வைக்கணும் அங்கே. அதுக்காக நாங்கள் அதை கூடின வரைக்கும் எங்களோட மக்களை 60 கிலோவுக்கு மேலே கொண்டுறாதேங்கன்னு சொல்கிறோம். இதில் நாங்கள் எங்களுடைய வெப்சைட்டுக்கு போயிருந்தீங்களா, வலைத்தளத்துக்கு போய் பார்த்தீங்களா, sailinsri.com இந்த வலைத்தளத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸஸ் பேக்கேஜ் இருக்குது. போன முறை நடந்த செரியப்பாணி கப்பல் சேவையில் நடந்த பிரச்சனை என்னென்னா, அந்த ஒரு குறுகிய காலத்தில் அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணபடியாக, ஒழுங்குபடுத்தினபடியாக சில வசதிகள் அதில் இருக்கே இல்லை. அதுகளை நாங்கள் படிப்பினையாக எடுத்து நிறைய விஷயங்கள் நாங்கள் இதில் செய்திருக்கிறோம். அதில் ஒன்று நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டன்ட் ஃபுட், இப்போ உங்களுக்கு அங்கே சாப்பாடு எல்லாம் வந்து நாங்கள் விற்கிறதே ஒழிய எங்களோட டிக்கெட்டில் இன்க்ளூடட் இல்லை, அடங்கு விலையில் இல்லை. இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், ரெடி டு ஈட் ஃபுட், தயார் நிலையில் இருக்கிற ஃபுட் இருக்கும், தண்ணி, காஃபி எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அதுக்குண்டான காசுகளை கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டி இருக்கும். இதில் விட வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு எங்களோட கப்பலினுடைய இன்னொரு பேர், ஒரு நிமிஷம், எங்களோட கப்பலினுடைய பேர் வந்து சிவகங்கை. தமிழ் பேர் வைக்கணுமென்றதுக்காக வேண்டி, தமிழ் ஆக்களை தொடர்படுத்துறதுக்காக நாங்கள் சிவகங்கை என்ற பேர் வச்சுருக்கிறோம். ஓம் தினசரி சேவை நடக்கும். ஞாயிற்றுக்கிழமையிலே இருக்குது. பொருள்கள் நீங்கள் அதாவது சில பொருட்கள் கொண்டு வர முடியாதுன்னு இருக்குது. துவக்க கொண்டு வர முடியாது, அம்யூனிஷன்ஸ் கொண்டு வர முடியாது. விளங்குது தானே உங்களுக்கு நான் சொல்கிறது. அதுகள் ஒன்றும் கொண்டு வர இல்லாது. பட் இன்னொரு சாமான் ட்ரக்ஸ்,
அதுகளெல்லாம் பேண்ட். மற்றது பொதுவாக நீங்கள் என்ன சாமான்கள் கொண்டுடலாமோ சாதாரண சாமான்கள் எல்லாம் கொண்டுடலாம் நீங்கள், அதில் ஒரு தடையும் இல்லை உங்களுக்கு. ஓம் இந்தியாவில் இருந்து வார ஆட்களுக்கு விசா ஒன் அரைவல், அது நீங்கள் இங்கே ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இலங்கையிலிருந்து போகிற பயணிகளுக்கு, இலங்கை பிரஜைகளுக்கு, மற்றது எந்த பிரஜையாக இருந்தாலும் விசா வந்து நாகப்பட்டினத்துக்கு இல்லை, நாகப்பட்டினத்தில் போகிற ஆட்களுக்கு இல்லை. நீங்கள் ஸ்டிக்கர் விசா தான் எடுக்கணும். ஸ்டிக்கர் விசா எடுக்கணும்னா நீங்கள் ஜெனுவின் நியாயமான பயணியாக இருந்தீங்களா நீங்கள் எங்களோட டிக்கெட்டை வாங்கி போட்டு எம்பசிக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எம்பசிக்கு கொடுத்தீங்களா, அவங்களுக்கு கேட்குற டாக்குமெண்ட்ஸோடு கொடுத்தீங்களா, காலமாக கொடுத்தீங்களா பின்னேரம் விசா இஷ்யூ பண்ணிடணும். இப்போ கொஞ்சம் முதல் தான் நான் காய்ச்சிட்டு வந்தேன்னா அது முழு ஒத்துழைப்பும் இந்திய துணை தூதரகம், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற துணை தூதரகமாக இருக்கலாம், அல்லது கொழும்பில் இருக்கிற மற்ற இந்திய தூதரகம் அல்லது மற்ற துணை தூதரகங்கள் எல்லாரும் அதுக்குண்டான ஒத்துழைப்பை வழங்குவீனம் இந்த கப்பலில் போகிறதுக்கு. ஐயா, எங்களை பொறுத்த வரையில் நாங்கள் கப்பல் சேவையை மட்டும்தான் நாங்கள் வழங்குகின்றோம். மற்ற விஷயங்கள் வந்து அது அரசாங்கத்தினுடைய கையில், கஸ்டம்ஸின் கையில் தான் அது இருக்குது. இப்போ இவர்கள் கொண்டு வர சாமானுக்கு 60 கிலோவுக்கு டேக்ஸ் அடிப்பினமா இல்லையான்னு என்ன கேட்டிங்கன்னா அதுக்கும் எனக்கும் பொறுப்பு இல்லை. இப்போ நீங்கள் எங்களுடைய பயண நேரங்களை பார்த்தீங்களா, யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேசன்துறையிலிருந்து போகிற கப்பல் பின்னேரம் 6 மணிக்கு நாகப்பட்டினத்துக்கு போயிடும். நாகப்பட்டினத்திலேருந்து நீங்கள் சென்னைக்கு போகிறதா இருந்தால் இரவைக்கு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் இருக்குது, அது 9 மணிக்கு போகும். விடிய காலம்பரை யாழ்ப்பாணத்துக்கு போகலாம். இதை விட நிறைய பஸ் சர்வீஸ் இருக்குது மற்ற நகரங்களுக்கு போகிறதுக்கு. இப்போ நீங்கள் திருச்சிக்கு போகிறதா இருந்தால் ஒரு கார் பிடிச்சிங்கன்னா 2 மணி நேரத்தில் போய் இறங்கலாம் திருச்சியில். நான் திருச்சியிலேருந்து நானே ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். கூடின காரில் உங்களோட ப்ரைவேட்டாக கார் ஹயர் பண்ணி போனீங்களா 2 மணி நேரம். என்ன விளங்கையில் உங்களோட கேள்வி? இப்போதைக்கு நாங்கள் அதுகள் உண்டு அவியல் பயணிகள் தங்கட பாட்டு. இப்போ ஏர்போர்ட்டுக்கு, யாழ்ப்பாணம் ஏர்போர்ட்டுக்கு அப்படி போகிறீங்க, அது மாதிரி நீங்கள் காங்கேசந்துறை போர்ட்டுக்கு வரணும். நாங்கள் இப்போதைக்கு அந்த இப்போ டிமாண்ட் கூடைக்குள்ள தான் நாங்கள் இப்படியான சேவைகளை யோசிப்போம். ஆரம்பத்திலேயே நாங்கள் இதில் பற்றி நாங்கள் பெருசாக யோசிக்கல. 3 மணி நேரத்துக்கு முதல் நீங்கள் காங்கேசந்துறை துறைமுகத்தில் வந்து சேரணும். இப்போ 2 மணிக்கு வழிக்கிடுமண்டா கப்பல் 1 மணி 1:30க்கு நாங்கள் கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். சரி தானே? கடைசி பயணி அட்லீஸ்ட் 1/2 மணி நேரத்துக்கு முதல் வரணும், 3/4 மணி நேரத்துக்கு முதல் வரணும். அதுக்கிட்ட நாங்கள் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். சரி தானே? மற்றது இன்னொன்று உங்களோட அந்த டிக்கெட்டிங் செய்கிற விஷயமா நீங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்கலாம். எங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் வாங்கலாம், அல்லது ஆப்பில் வாங்கலாம். ஆண்ட்ராய்டு ஆப்பிள் ஸ்டோரில் போய் நீங்கள் அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாங்கலாம். அதை விட எங்களுடைய முகவர்கள் இங்கே இருக்கணும். ஜென்ரல் சேல்ஸ் GSA என்று சொல்லி சொல்கிறது. அவியல் வந்து பிரதான முகவர் வந்து மெட்ரோ வாயேஜஸ். அவியலுக்கு வந்து யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னர், ட்ரிங்கோ, கொழும்பு இவ்வளவு இடத்துலையும் அவியலுக்கு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. அவியல்கிட்ட நேராக போய் நீங்கள் உங்களுடைய பயணச்சீட்டுகளை நேராக காசு கொடுத்து வாங்க முடியும். அது ஜென்ரல் கஸ்டம்ஸுக்குரிய ரெக்கமெண்ட் தான். நீங்கள் ஏர்போர்ட்டில் போனாலும் சில பழங்கள், இப்போ மாதுளம்பழம் விட மாட்டாங்க, இல்லைன்னா அந்த பீடைகள் இங்கே வர மாட்டாங்க, இப்போ மாலைகள் பூக்களையும் விட மாட்டேங்க. இது அனிமல்ஸ், மிருகங்களை கொண்டு வர இயலாது. அவையில் கொண்டீங்கன்னா நீங்கள் குவாரண்டைனில் வைக்கணும், இல்லாட்டி அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ். இப்போ சில பேர் வெளிநாட்டில் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய செல்ல பிராணிகளை தங்களோட கொண்டு வர வழக்கங்கள் இருக்குது. அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ், அப்ரூவல்ஸ் அதுகளெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வரலாம், அதில் கொண்டு வரலாம். அது மாதிரி இதுக்கு நீங்கள் அனுமதி எடுக்கணும். அனுமதி இல்லாமல் உங்களுக்கு சில சாமான்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு வரலாம். ஃபெரி ஆப்ரேஷன்ஸ் சரிதானே?
நாங்கள் மற்ற விஷயங்களுக்குள்ள நாங்கள் இப்போ எங்களுடைய என்னென்னு சொல்கிறது கான்சன்ட்ரேஷனை நாங்கள் சிதைக்க விரும்பவில்லை. எங்களுக்கு முதல் இதை நாங்கள் டெவலப் பண்ணணும். இன்னொரு விஷயம், நாங்கள் இன்னும் இது டெவலப் ஆகல எங்களுக்கு தலைமன்னார் ராமேஸ்வரம் இன்னொரு ஏரியா இருக்குது, எங்களுக்கு இந்தியாவோட கனெக்ட் பண்ண வேணுமென்ற இதில் நிறைய வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அதுகளில் நாங்கள் கூட கான்சன்ட்ரேட் பண்ணுறமே ஒழிய இதுகளை பற்றி நாங்கள் இதுக்கு வேறு கன பேர் இதில் இருக்கணும். லோக்கலாக கன பேர் ஃபோன் பண்ணி கொண்டு தான் இருக்கணும். எனக்கு நீங்கள் இடங்கள் கூட்டிக் கொண்டே காட்டுவீங்களா, அது செய்வீங்களா, அதுக்கு டூர் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கணும். அது எங்களோட வேலை இல்லை. இதை விளங்கி கொண்டீங்கன்னா சுவமாக இருக்கும் உங்களுக்கு. அது எங்களோட ஏரியா இல்லை. அது 4 மணித்தியார். நீங்கள் மாத்திரம்தான் இதுக்குண்டான அனுமதி இருக்குது. லைசன்ஸ் எனக்கு மாத்திரம்தான் இருக்குது, எங்களோட கம்பெனிக்கு மாத்திரம்தான் இருக்குது. யாருக்கும் வழங்கப்படவில்லையே. செரியபாணி இந்திய அரசாங்கம் செய்த ஒரு கப்பல் சேவை. அது அன்றைக்கு இது தொடங்கி ஒன்றும் நடக்காமல் இருந்தபடியாக உடனடியாக இந்திய அரசாங்கம் அதை இயக்கினவியல். ஆனால் அவைகள் தொடர்ந்து செய்கிறதுக்கு அவைகளுக்கு என்னென்னு சொல்கிற விருப்பம் இல்லையா, அல்லது அவங்கள இதுக்கெல்லாம் வராது. அவைகள் தொடர்ந்து இந்த பயணிகள் சேவை செய்கிறது அவைகளுடைய நோக்கம் இல்லை. விருப்பம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவைன்ற நோக்கம் அது இல்லை. அதை தனியார் துறை தான் இதை தொடர்ந்து நடத்தணுமெண்டா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா இந்திய அரசாங்கத்திட்ட இருந்தது. இந்திய அரசாங்கம் தனியாருக்கு கொடுத்துட்டு அதான் இப்போ அரசாங்கங்கள் எல்லாரும் இந்த இப்படியான விஷயங்களை தாங்களே தான்